ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய கிச்சனை டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த டீப் க்ளீனை 2 டேஸாக பிளான் பண்ணியிருக்கேன். அதாச்சும் ஓல்ட் கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு டீப் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த செல்ஃபு, இங்கே இருக்கிற இந்த செல்ஃப் ஃபுல்லாக, அதுக்கப்புறமா இந்த சைடு இருக்கிற இந்த செல்ஃபு, கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸும், ப்ளஸ் இது கூட மேலே இருக்கிற இந்த செல்ஃப் எல்லாத்துலேயுமே எனக்கு என்னென்ன திங்ஸ் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கிச்சன் க்ளீன் பண்ணுறது, நார்மலாக நான் க்ளீன் பண்ணுற வீடியோ, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற இந்த செல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வீடியோ, இந்த செல்ஃப் நான் எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் பார்த்துருக்கோம். இந்த ஓப்பன் செல்ஃப் ஃபுல்லாட்டுமே எப்படி நான் டீப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்கிறதையும் பார்த்தோம். 1 வீக் ஆச்சு க்ளீன் பண்ணி. இப்போ என்னுடைய செல்ஃப் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் 1 வீக்காக நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணாமலே வச்சுன்னு இருக்கேங்கிற கண்டுபிடிச்சிருக்கேன். அதையுமே டீகல்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாமே சரி டீகல்டர் தான் பண்ணுறோம், ரொம்ப நாள் ஆச்சு சார் கிச்சனை ஃபுல்லாமே டீப் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்சைடு இருக்கிற இந்த மளிகை சாமான் எல்லாம் போட்டு வைக்கிற இந்த பாத்திரம் இன்சைடு இருக்கிற இது எல்லாமே நான் காலியான உடனே க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். இன்சைடுமே இதை இதில் இருக்கிற திங்ஸ் எடுத்துட்டு இது ஃபுல்லாக டப்பா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இன்சைடு எல்லாமே இந்த அஞ்சரை பெட்டி, இந்த அஞ்சரை டப்பா, இந்த மாதிரி இருக்கிற இந்த டப்பாவில் இருக்கிற திங்ஸ் மட்டும் காலி ஆச்சுன்னா அப்படியே துணியால் தொடச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணியிருந்தேன். சரி, நம்ம கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிற பாக்ஸு, அப்புறமே இந்த பேஸ்கெட்டு எல்லா திங்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். நாளைக்காக பாப்பா 2 பேர் பெரிய பொண்ணுக்கு 3 டேஸ் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு 2 பேரும் தூங்கும்போது கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டீப் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே பேப்பரில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை ஃபுல்லாட்டுமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் என்னென்ன திங்ஸ் இதில் இருக்கிற திங்ஸ் அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா நாளைக்கு டீப் க்ளீன் பண்ணும்போது இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்படியே எடுத்துன்னு போய் வெளியே வச்சுட்டு ஃபுல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டரை அடிக்கணும். அது எல்லாமே அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அஞ்சரை பாக்ஸில் இருக்கிற எல்லா திங்ஸுமே தனித்தனியாக பேப்பரில் கொட்டிட்டேன்னா இதை அப்படியே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் அதில் போட்டு வச்சிடலாம். இது இந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த இதில் அதுக்கு நான் பாப்பாவோட வேஸ்ட்டு, இந்த ரஃப் நோட், இந்த வேஸ்ட் நோட் தான். இதை இந்த பேப்பர் எல்லாம் கீழ்ச்சி வச்சுன்னு இருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இருக்குது, இது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டேன்னா இது அப்படியே வாஷ் பண்ண போட்டுடுவேன். இந்த இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த இதில் கொட்டிட்டு அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டோன்னா இது ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அது அப்படியே இதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ இதை வாஷ் பண்ண அப்படியே போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு டப்பா இருக்குது.
இதை வந்து வாஷ் பண்ணணும். இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதில் என்னென்ன மசாலா இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து எனக்கு கலராக இருக்கிறதுனால கலர் மேட்ச் ஆகிற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து ஸ்டிக் பண்ணின்னு இருக்கேன். இதில் தான் வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லா மசாலாவுமே வந்து இதில் தான் போட்டு வச்சுன்னு இருக்கேன். டக்குன்னு எனக்கு வந்து கலர் மாட்டிட்டுட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கு பண்ணியிருக்கேன். எழுதி இந்த கலரில் வந்து இந்த மசாலா போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடணும். அப்படியே வந்து இதையும் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு திங்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து வாஷ் பண்ண போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த இதில் வந்து செக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து என்னென்ன இது இருந்துச்சுன்னா இது பிங்க் பாக்ஸில் இந்த வந்து சிக்கன் மசாலா, இது வந்து கரம் மசாலா, இது மட்டன் மசாலா, இது வந்து கடையில் வாங்கின மிளகாத்தூள், இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. இது வந்து வாங்கி 3 monthsக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து தூக்கி போட்டுடுவேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேக்கெட் பிரித்து போட்டுருக்கனால மினிமம் 3 months தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து வேறு வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து 3 months ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு வாஷ் பண்ணி வச்சுப்பேன். வந்து இதையுமே அப்படியே வாஷ் பண்ண போட்டுடலாம். வாஷ் பண்ண போகிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எடுத்து வச்சுட்டோம்னா அப்படியே வாஷ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ப்ளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுன்னு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் போட்டுன்னு இருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அது வந்து நெக்ஸ்ட் மந்த் மளிகை சாமான் வாங்கும் போது தான் வாங்கி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து இதை வந்து வேறு பாக்ஸில் மாட்டிட்டு இதை வந்து வாஷ் பண்ணி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி அந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இதுவும் வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் புளி போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். நிறைய டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதையுமே வந்து வாஷ் பண்ண போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே கவரில் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து இதை வந்து அப்படியே வந்து எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இதையும் வந்து வாஷ் பண்ண போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸில் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து வேறு இதுக்கு மாட்டிட்டு இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே இதில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸ்பூன் எல்லாத்தையுமே வந்து இங்கே இருக்கிற இந்த பாக்ஸில் வந்து எல்லாமே வந்து இந்த கரண்டி, இந்த ஸ்பூனு எல்லாத்தையுமே வந்து ஒரே இதில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற திங்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதில் வந்து எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம். இந்த கரண்டியில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த இதில் வந்து நான் என்னென்ன இப்போ வரைக்கும் எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு யூஸ் ஆகும். இது தேவையில்லை. இது யூஸ் ஆகும். இது வந்து இது தேவையில்லை. இந்த ரெண்டும் தேவையில்லை. இது வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஆல்ரெடி கை வச்சுன்னு இருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதிலே போட்டுக்கலாம். அப்படியே சைட் பை சைடு இங்கே இருக்கிற திங்ஸும் வந்து அந்த பிளேஸுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்புறமா இந்த இதில் இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுடலாம். இதுவுமே வாஷ் பண்ண போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து இந்த மூடி தேவையில்லை. இது வந்து வெயிட்டு. இந்த இது வந்து பாப்பா எடுத்துட்டான் வந்துச்சு. அந்த மூடி மேலே இருக்கிற அந்த இது வந்து வெயிட் பண்ணிடுச்சு இருக்கட்டும். அதை வந்து போட்டு வைக்கணும். இந்த ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு விட்றேன். இந்த வெயிட்டு எல்லாமே இப்போதைக்கு இதில் வச்சுன்னு இருக்கேன். அப்புறமா வந்து அரேஞ்ச் பண்ணும்போது எல்லாத்தையுமே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நைஃப்
கத்தி, சிஸ்ஸரு, அப்புறமா வந்து பீலர் எல்லாமே வந்து இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுடலாம். இதுவுமே வந்து வாஷ் பண்ண போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த இதில் வந்து இருக்கிறது என்னென்னா வந்து சோடா மாவு இருக்குது, ரசத்துக்கு போடுற அந்த சில்லி, கடையில் வாங்கின ரசம் மசாலா ரசம் இது இருக்குது, அப்புறமா வந்து பெருங்காயம், டீ தூள், அப்புறமா வந்து தூள் உப்பு இருக்குது, அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருக்குது. இதையுமே வந்து இந்த ஊறுகாய் இது வந்து காலி ஆயிடுச்சுன்னா இதில் இருக்கிறது வந்து இதில் போட்டு இந்த பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த இதில் இருக்கிற திங்ஸ் அப்படியே எடுத்து அப்படி வச்சுட்டு இதை வந்து வாஷ் பண்ண போட்டுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இதை வந்து வாஷ் பண்ண போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இதையுமே வந்து வாஷ் பண்ண போட்டுடலாம். இந்த பேஸ்கெட் எல்லாமே கூட வாஷ் பண்ணணும். ஸோ இதை வந்து இங்கே கீழே போட்டு வச்சிடறோம். நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த இதில் இருக்கிற திங்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதையுமே வந்து வாஷ் பண்ணணும். இதில் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் இதையும் வாஷ் பண்ணணும், இதை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு இருக்கிற இந்த பேஸ்கெட் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வைக்க மாட்டேன். அந்த நேர்லேயே வச்சு இதை வந்து அந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து திரும்பவும் இதில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி அப்படி அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கிற இதெல்லாம் கூட வந்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறேங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த திங்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இங்கே இருக்கிற இந்த பெரிய பெரிய இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டு, அதுக்கப்புறமா வந்து இங்கே வச்சுன்னு இருக்கேன் இந்த பாஸ்கெட் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இது க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா அது க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு இது க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து வெயிலில் போய் வச்சுட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வெயில் வச்சிடலாம். ஆல்ரெடி அதை வந்து வாஷ் பண்ணதை வந்து வெயிலில் காயட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டு இந்த இதை வந்து வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் இந்த பாஸ்கெட் எல்லாம் தான் இருக்குது. இதையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்து வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து வெயிலில் வச்சுட்டு நான் சாப்பிட்டு அப்புறமா பாப்பா தூங்கும்போது தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன பிளான் பண்ணால் இன்னும் சாப்பிடல, இது வந்து வாஷ் பண்ணி அப்படியே வச்சுன்னு இருக்கேன். இது ஃபுல்லாட்டுமே ஒரு டைம் அப்படியே வாஷ் பண்ணி இது வந்து அப்படியே தண்ணியில் வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து நிழலில் தான் வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த சைட் ரூமில் வந்து வச்சுட்டோன்னா வேலை தீரணும். ஒரே அடியாக வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வேலையை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இதை வந்து காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள் இப்போ என்னோட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து அப்படியே வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுருந்து எல்லாமே வந்து காஞ்சிச்சு. இப்போ இந்த இதில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாமே இருந்துச்சோ
அது வந்து அப்படியே போட்டு வச்சுடுவேன். நாளைக்கு காலையில் தான் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த திங்ஸை வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து அப்படியே துடைச்சிட்டு அந்தந்த திங்ஸ் வந்து அதுக்குள்ளேயே போட்டு வச்சிட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சிடும். நாளைக்கா வந்து எல்லா திங்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே போட்டு இங்கே வந்து அப்படியே இப்போதைக்கு அப்படியே சிம்பிளாக வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். கொஞ்சம் அப்படியே வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து ஃபுல்லாமே இன்சைட் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாங்கிறத வந்து திங்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த திங்ஸில் வந்து போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே இருந்த இதுலேயே வந்து போட்டு வச்சுட்டேன். இந்த இது மசாலா இது போட்டு வச்சுட்டேன். எல்லாமே அப்படியே போட்டு வச்சுட்டேன். இப்போதைக்கு அப்படியே எல்லாத்தையுமே வந்து அந்தந்த பிளேஸ்லேயே வந்து செட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். நாளைக்கா டீப் க்ளீன் பண்ணலான்னுட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டீப் க்ளீனிங்கில் வந்து மேலே இருக்கிற எல்லா திங்ஸுமே இந்த கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து வெளியே வச்சுட்டு இந்த கேஸ் ஸ்டவ் அந்த சிலிண்டர் தவிர இது எல்லாமே வந்து எடுத்துட்டு வெளியே ஹாலில் வச்சுட்டு மேலே இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்து ஹாலில் வச்சுட்டு ஃபுல்லாத்தையுமே வந்து ஒட்டரை அடித்து க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு ஒரு இதுவாக வந்து ஒவ்வொரு செல்ஃபாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரியே வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடினாலே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லா வேலையுமே ஒரே நாளைக்கே செய்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டீப் க்ளீன் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி நாளே வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி இருந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஹோல் கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.